மனதாலும் வாழ்பவன்தான் மனிதன். அதன் வழி வருவதுதான் அவன் வாழும் இடத்தோடு அவன் கொண்டாடும் உரிமை, அடையாளம், பிணைப்பு. அதனால்தான் இது எங்க வட்டாரம், எங்க பேட்டை என்ற வர்ணனைகள் எல்லாம் அர்த்தப்படுகின்றன. சம்பவம் வந்து என்னோட வாழ்க்கையே தான். இட்ஸ் மை லைஃப் டே. நான் பிறந்து வளர்ந்தது சம்பவங்களை. சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சமாக தமிழர்கள் வாழ்ந்த இடம், கலை வளர்ந்த இடம். இப்போவும் 4 மணிக்கு அந்த ஹிந்தி பாடல்கள் கேட்டால் இட் பிரிங்ஸ் அஸ் பேக் டே. ஸ்பைடர் பிடிப்போம், அல்லது போய் மீன் பிடிப்போம். அதுக்கெலாம் நிறைய டைம் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். அந்த கம்பங் லைஃப் கிடைக்காது இனிமேல். சம்பவம் ஈடான ஒரு ஊரே இல்லை என்று கூட இப்பொழுது கூட நான் சொல்வேன். எனக்கு எல்லாரும் இருக்காங்கன்னு நம்ம எங்கே நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வீடாக நினைப்போம். அங்கே தான் இருக்கிறோம், அங்கே தான் இருந்து அங்கேயே போக வேண்டியதுதான். அதுதான் அந்த சம்பவங்களோட இது. கரையில் நின்று அந்த பக்கம் பார்த்தால் மலேசிய கரையோர பகுதிகள் தெரியும். நமது தீவின் வடக்கு கடற்கரை, அதை ஒட்டி அமைந்த கப்பல் படைத்தளம். அப்படி ஓரிடத்தில் இந்திய வம்சாவளியின் ஒரு கூட்டம் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டது. 2ஆம் உலகப் போருக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து 1990கள் வரை சிங்கையை பொறுத்தவரையிலே இந்தியர்கள் ஆக அதிக எண்ணிக்கையில் இருந்த இடமாக அந்த வட்டாரம் திகழ்ந்தது. அதுதான் செம்பவாங் வட்டாரம். இங்க என்ன போட்டிருக்குன்னா, மார்கரெட் சிங்கப்பூருக்கு வரும்போது என்னமோ சொர்க்கத்துக்கே போவது போல் அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருந்தாள். எல்லாம் 3 மாதங்கள் தான் முழுகாமல் இருக்கிறோம் என்றது இருந்ததும் ஏனோ ஊருக்கு போய், தாத்தா ரோடு தாத்தா மெதுவா போங்க, சீக்கிரம் பண்ணிடா. ஐயோ நான் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேனே கேளுங்க. ஊருக்கு போய் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று அவ்வளவு ஆசையாக இருந்தது. இந்த அழகான பூமியை, இயற்கையை ஐம்புலன்களாலும் நாம் உணர்ந்து ரசிக்கின்றோம். ஓர் இடத்தை பற்றி நினைக்கும் போது அங்கு நாம் கண்ட காட்சிகள் ஞாபகம் வரலாம், நுகர்ந்த வாசனைகள் சிறகடிக்கலாம். அந்த வரிசையில் செம்பவாங் வட்டாரத்தில் தான் கேட்டு வளர்ந்த ஓசைகள் இவருக்கு அத்தனை நெருக்கமானவை. தன்னை சுற்றி இருந்த எத்தனையோ அம்சங்களோடு இவருக்கு ஒரு செவி வழி சிநேகம். திருமதி சுனுகரி, நான் செம்பவாங்னு பேசும்போது ஞாபகத்துக்கு வர்ற ஒரு ஒலி 8 மணிக்கு காலையிலையும் 4 மணிக்கு சாயந்தரமும் அந்த நேவல் பேஸ் டாக்ல இருந்து ஒரு சைரன் வரும். அந்த 8 மணிக்கு வர்றது சரி, நாங்கள்லாம் ஸ்கூலில் இருக்கோம். 4 மணிக்கு வரும்போது அது ஒரு இண்டிகேஷன், அப்பா வர்ற டைம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா அப்பா வந்தாருன்னா எல்லா கிளிகளுக்குமே நாங்கள் தீனி கொடுப்போம். கிளிகளுடைய பேச்சு அது இன்னொரு ஒலி. அப்புறம் ஐஸ்கிரீம் ஆளுடைய மணி. ஸோ அதெல்லாம் அந்த ஒலி இப்போவும் அப்படியே எனது செவிகளில் ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்குது. இன்னொரு ஒலின்னா 5 மணிக்கு ஒரு வேன் வரும். அது ரொட்டி விற்கிற ஆள். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கேன்பரா திரையரங்கோடைய மேனேஜர், அவருடைய வீடு. அங்கே சத்தமாக நல்ல பாட்டுகள் போடுவாங்க. ஸோ 4 மணின்னா ஹிந்தி பாடல்கள். 4 மணிக்கு ஹிந்தி பாடலோட கையில் ஒரு காஃபி, அப்புறம் இந்த தாவா பிஸ்கெட், அதை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் முன்னாடியும் நிறைய இடம் இருக்கும், பின்னாடியும் எல்லா மரங்களும் இருக்கும். நீங்கள் எந்த மரத்தை சொன்னாலும், மா, பலா, வாழை, தென்னை மரம், இட்ஸ் க்ளோஸ் டு நேச்சர். அங்கே உட்காந்து எங்களுக்கு ஒரு ஊஞ்சலும் இருக்குது. அந்த பெரிய முந்திரி மரத்தில் எங்கள் அப்பா ஒரு ஊஞ்சலையும் கட்டி வச்சார். ஸோ அந்த 4 மணிக்கு அங்கே உட்காந்து அந்த ஒரு சுகம். இப்போவும் 4 மணிக்கு அந்த ஹிந்தி பாடல்கள் கேட்டால் இட் பிரிங்ஸ் அஸ் பேக் தேர். அப்புண்ணி அவளுக்கு ஆசையாக ஒரு நெளி மோதிரம் வாங்கி கொடுத்தான். முத்துலட்சுமி அவனுக்கு சீனன் கடையில் ஒரு கடிகாரம் வாங்கி கொடுத்தாள். இதே மாதிரிதான் என்னுடைய சிவகாமிக்கு ஆசையாக இந்த கடற்கரையில கதையா படிப்பேன். இந்த கடற்கரையிலையா? இது சாதாரண கடற்கரைலடா, இது ஒரு காதல் காவியம். இங்கதான் பல காதலர்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க. நம்ம 14ஆம் கல்லு கமலாவும் அவங்க புருஷனும் இங்கதான் சேர்ந்தாங்க. 15ஆம் கல்லு ஆலியனும் இங்கதான் சேர்ந்தாங்க. ஏன் நான் கூட இங்க ரகசியமா வந்துதான் என் சிவகாமியை காதலிச்சேன். அந்த கடல்ல தான் சிவகாமி குளிச்சுக்கிட்டு இருப்பா. அவ கடல் தேவதை மாதிரி அப்படியே நடந்து வரும்போது எழுதுனேன் பாரு ஒரு கவிதை. நீங்க கவிதைலாம் எழுதுவீங்களா?
சம்பவம் வைரமுத்து யாருன்னு தெரியுமா? இட்ஸ் மீ. கவிதையை கேளு சிவகாமி. நீ ஒரு காதல் ஓவியம். நம்மளுடைய காதலை சொல்லும் இந்த கடல் மீன்கள். நம்மளுடைய காதல் கடலில் அலைகள் ஓய்வதில்லை. உன்னை பார்க்கும் போதுல என்னோட மனசு அலை பாயுதே. என்ன எல்லாம் ஒரே படம் டைட்டிலா சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், என் கவிதையை வச்சு தாண்டா படம் டைட்டிலே எடுத்திருக்கானுங்க. கவிதை எங்க எழுதுனீங்க? எங்க? இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். யார் யாரு கூட ஓடி போனா, யார் யாருக்கும் தெரியாம சந்திச்சா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரன் ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு பேருன்னு ஒண்ணு இருக்கு, அவனுக்கு உயிரை எழுதி வைக்கணுமே, இது ஞாபகம் இருக்கா? டேய், இது ஜோரும் பேர்ட் பார்க் தானே? ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஒரு கடற்கரையில் நடக்கும்போது காலை நனைத்து சுவடுகளை அழித்து மறுபடியும் கடலாக மாறிப்போகும் அலைகள் ஒவ்வொரு முறையும் மண்ணில் அழித்த ஒன்றுக்கு நிகராக நம் ஞாபகத்தில் மற்றொன்றை வரைந்துவிட்டுதான் செல்கின்றன. எத்தனை எத்தனை அழகான ஓவியங்கள். எழுத்தாளர் கமலாதேவி அரவிந்தன். கடற்கரை என்பது அந்த சம்பவங்கள் திருமணமாகி போன புதிதில் எனக்கு அதுதான் ஹனிமூன் ஸ்பாட். அந்த வாழ்க்கை ஒரு படைப்பாளியாக எனக்கு இன்றும் கூட ஏக்கம்தான். எத்தனையோ எந்த நாட்டுக்கு போனாலும் கடற்கரைக்கு கணவர் கூட்டிக் கொண்டு போயிரு. லண்டனுக்காகட்டும், பிரான்ஸ், கேரளத்தில் இல்லாத கடற்கரை இல்லை. டெல்லியில் போன பொழுதும் எந்த ஊருக்கு போனாலும் கடற்கரை உண்டு. ஆனால் எந்த சம்பவம் 15 மைல் 15ஆம் மைல் உள்ள கடற்கரை, அந்த மணலில் பாதம் பதிந்து பதிந்து சென்றது எல்லாம் இன்று நினைக்கும் பொழுது நான் எனக்குள்ளாகவே கவிதை பாடியிருக்கிறேன். தாயார் எழுதிய செம்பவாங் புத்தகத்தின் ஆங்கில மொழியாக்கம் கமலாதேவி அரவிந்தன் அவர்களின் மகள் டாக்டர் அனிதா பிள்ளையின் கைவண்ணம். தாயின் காதலை கனவுகளை எத்தனை தூரம் ரசித்திருந்தால் இப்படி ஒரு உன்னத முயற்சியை அவர் மேற்கொண்டிருப்பார். அவங்க வாழ்ந்த காலம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க அங்கே. அதை பற்றி அவங்க இப்போவும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் சம்பவம் இஸ் ரியலி மேஜிக்கல் இன் தட் சென்ஸ். தனிப்பட்டுட்டோமேங்கிற ஒரு ஒரு அப்படி எப்போவுமே தோணாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு வேறு மாதிரியான வாழ்க்கை. காடு மலை ஏற வச்சு சாகடிக்கிறானே இந்த கிழமை. நடையப்பாரு பெரிய சிவாஜி கணேசன் நடப்பு. சொத்து எழுதி வைப்பான்னு பார்த்தா ஞாபகம் வரலன்னு உயிரை வாங்குறானே. தாத்தா 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 எங்க போறீங்க? முனியாண்டி, ரகு அங்க பார், என்ன தெரியுது? 2 கோல் போஸ், 8 லேம்ப் போஸ், நாதே எழுத பொட்ட திடலே. அது சாதாரண திடல் இல்ல. இது என்ன ஏரியா தெரியுமா? இங்க எத்தனை ஃபுட்பால் கிளப்ஸ் இருந்துச்சு ஒரு காலத்துல? 30, கிட்டத்தட்ட 30 ஃபுட்பால் கிளப் இருந்துச்சு இந்த சம்பவம் வட்டாரத்துல. இந்த வட்டாரத்துல யார் யாரெல்லாம் ஃபுட்பால் விளையாண்டா தெரியுமா? யார் விளையாண்டா? கோக்கிம் லாய், கோக்கிம் சோங், சோமு மனோகரன், பி குமார், கணேசன், நம்ம வெங்கா, ஏன் பி சுந்தரமூர்த்தி கூட இங்க தாண்டா ஃபுட்பால் விளையாண்டு வளர்ந்தாரு. நான் கூட அவங்க கூட ஃபுட்பால் விளையாண்டுருக்கேன். ஒரு காலத்துல அவங்க கூட ஃபுட்பால் விளையாடும் போது அந்த இடத்துல தொங்கி பைஸ்கல்கி கொடுக்கும் போது தான் சிவகாமி என்ன பார்த்தா. அப்பயும் அவங்க அப்பா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருப்பாரு. இந்த வாட்டி அப்பன்ல அவனுடைய முறமாம என்ன முறைச்சி பார்த்தான். ஒவ்வொரு வாட்டியும் நான் திடல்ல ஃபுட்பால் விளையாடும் போது அவன் ரெப்ரியா ரெட் கார்டு கொடுத்து என்ன விளையாக்கிடுவான்டா. என்ன பெஞ்சு தேய்க்க வச்சுட்டான். ஆமா ஆமா, ரொம்ப தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சிங்கப்பூர் ஃபுட்பால் ஹிஸ்டரியில உங்க பேரே இல்லையா? சிங்கப்பூர் ஃபுட்பால் ஹிஸ்டரியில என் பேர் இல்லாட்டியும் இந்த சம்பவம் வட்டாரத்துல ஒவ்வொருத்தனையும் கேட்டு பாரு, அவன் சொல்லுவான்டா என்னுடைய பேரை. அவன் சொல்லுவான். ஆமா, என் பேர் என்ன? செம்பவாங் வட்டாரத்தில் உருவான விளையாட்டு வீரர்களில் பலர் தேசிய அளவில் அறியப்பட்டவர்கள். பல வகை விளையாட்டுகள் அந்த வட்டாரத்தில் பிரபலமான போதிலும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக காற்பந்தாகத்தான் இருக்க முடியும். காற்பந்து பயிற்றுவிப்பாளர் திரு வி வெங்கடாசலம். சம்பவம் ஷிப்யார்டு முன்னே ஸ்வான் ஹண்டர்ஸ்னு இருந்துச்சு. அந்த ஷிப்யார்ட் பேர் இட்ஸ் பிரிட்டிஷ் ஷிப்யார்ட். ஸோ அங்கே ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு, டெஃபர் கிரவுண்டு. அது வெலிங்டன் ரோடில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு சம்பவம் அங்கே விளையாடணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு இங்கிலீஷ் கிரவுண்ட் மாதிரி, அந்த மாதிரி அட்மாஸ்பியர் ஸ்லோப்பில் இருந்து பார்க்குறது, அது மாதிரி. ஸோ இதெல்லாம் அந்த டைமில் நம்மளெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அங்கே விளையாடணும். அன்று மலேசிய கிண்ணம் காற்பந்து ரசிகர்களை கட்டி போட்ட ஒன்று. அப்படி ரசிக்கப்பட்ட காற்பந்து போட்டிகளின் வழி நமக்கு நன்கு அறிமுகமானவர் வி கணேசன். சின்ன வயசுலேருந்து the only pastime is
ஸ்போர்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. படிக்க வேண்டியது படிச்சுட்டு வந்து சாயங்காலம் 5 மணி ஆகிட்டா 4 மணிக்கு ஆகிட்டா எல்லோரும் மீட் பண்ணுவாங்க பந்து விளாட்டுக்கு விளாட்றதுக்கு. ஏன்னா ஒரு பந்து தான் எனக்கு தேவை. ஆளுக்கு 5 காசு போட்டாலும் ஒரு பந்து வாங்கிடலாம். ஆரம்பத்தில் அது கூட எங்களால் எஃபோர்ட் பண்ண முடியல. இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரெல்லாம் நல்லா வந்து கிராஸாக்கி அதை பந்தாக்கி விளாடுவோம். ஒரு இடம் ஆர்கேட் சொல்லுவாங்க. இந்த ஆர்கேட் வந்து சுற்றி வந்து ஷாப் ஹவுசஸ் இருக்கும். அந்த ஆர்கேட் நடுவில் ஒரு தடல் இருந்தது, அங்கே விளாடுவோம். மற்றும் ஒரு மிக திறமையான காற்பந்து நட்சத்திரம் சோமு மனோகரன். அங்கே ஒரு சம்பவம் ஓரியன்டல் ஃபுட்பால் டீம்னு ஒன்று இருந்துச்சு. நான் 12 வயசாக இருக்கும்போதே அங்கே விளையாட கழிச்சிக்கிட்டேன். அதுலேருந்து நான் பழகி அங்கேருந்து கிளம்பிட்டு இன்டர்மீடியட் டெம்பனிஸ் ரோவர்ஸ்க்கு வந்தேன். அப்புறம் சம்பவங்கள் இருந்தது நேஷ்னல் டீமுக்கு வந்தேன். மிஸ்டர் ஏழுமலைன்னு ஒரு கோல் கீப்பர், அவர் சிங்கப்பூர் இந்தியன் விளாண்டுருந்தார். அவர் தான் இந்த டேலண்ட் ஸ்பாட் பண்ணி இந்த டெம்பனிஸ் ரோவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணார். என் கூட வந்து வி கணேசன் இருந்தார், பெர்னட் நாபர்ட் இருந்தார், எம் குமார், பெர்னட் ஹாரிசன் இருந்தார், ஃபார்மர் சசிகுமார். இவங்க முக்கியமாக இருந்தாங்க சம்பவங்கள் இருந்தோம். நம்ம சோமு மனோகரன் மாதிரி சுந்தரமூர்த்தி, அவங்களோட அங்கிள் கோதி, சுரேஷ் ஆனந்தன், எம் குமார், குவாக்கிங் சாங், அந்த குடும்பத்தாருங்க ரொம்ப பேர். இவங்கெல்லாம் வெளியே வந்தவங்க. வராதவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி டேலண்டட். இவங்க வந்து முக்கால்வாசி பேர் சிங்கப்பூர் இந்தியனுக்கு விளாண்டாங்க. தி நெவர் கம் ஃபார் நேஷ்னல் டீம். சசிகுமார், ஸ்ரீகுமார், இவங்கெல்லாம் சிங்கப்பூர் இந்தியனுக்கு விளாண்டாங்க. சம்பவங்க பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கிம்சாங் ஃபேமிலி இருந்துச்சு. அப்போ சூகாம் ஃபேமிலி, ஒரு டோபி ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி நிறைய பிளேஸ் வளர்ந்துருந்தாங்க. அப்புறம் நிறைய பிளேஸ் இருந்தாங்க. அதாவது நிறைய நீங்கள் கேட்காத பேர்கள்லாம் இருக்குது. அவங்க வந்து சம்பவம் விட்டு போய் விளையாடல நேஷ்னல் டீமுக்கு. ஆனால் as good as எல்லா நேஷ்னல் பிளேயரும். நான் வந்து பந்து விளையாட்டு முடிஞ்ச பிறகு தான், அப்போ தான் சுந்தரமூர்த்தி வந்து இந்த லைன் சிட்டியை அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் வந்தார். அதுக்கப்புறம் தான் அவங்க பாண்டியம்மா, சுந்தரமூர்த்தி, அவங்களோட ஈரா இந்த 80s they became very popular. நம்மளாம் வந்து 70s எல்லோரும் ஒரு டீம் வச்சுருப்பாங்க சம்பவங்களை. ஜலசம்புச்சிலேயே அங்கே ஒரு டீம் இருக்கும். கடோங் ரோடு எடுத்திங்கன்னா அங்கே ஒரு டீம் இருக்கும். ஸ்காஃப் ரோடு எடுத்திங்கன்னா அங்கே ஒரு டீம் இருக்கும். நேவல் பேஸில் வந்து 2-3 டீம் இருக்கும். 15 மேலே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டீம் இருக்கும். எல்லாம் வந்து ஃபுட்பால்லாம் சம்பவம் நினச்சிருந்தாங்க. பட் அது மட்டும் இல்லை, ஹாக்கின்னு கூட இருந்தாங்க, அத்லெட்டிக்ஸ்னு கூட இருந்தாங்க. ஸோ பட் அதாவது ஃபுட்பால் வந்து இஸ் லைக் அ வேர்ல்ட் ஸ்டேஜ் மாதிரி. ஸோ அதனால் ஃபுட்பால் தான் எப்போதும் பேசப்பட்ட கேம் அங்கே. இந்த இடத்தில் நாம் பெரிய செல்வந்தர்களை பற்றி பேசவில்லை. தங்கள் உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருந்த ஒரு நடுத்தர வர்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். 1000 கணக்கில் வங்கியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் அப்போது அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவசர தேவைகள் அவ்வப்போது இருந்தன. அதை பற்றி திரு சுப்பிரமணியம். இப்போ கூட்டுலாம் நிறைய இல்லை. அந்த காலத்தில் நிறைய எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் கூட்டு அதெல்லாம் நிறைய கட்டுவாங்க. ஏன்னா அது அப்படி தான் சேமிக்கிறது. பேங்கில் போகிறத விட இந்த மாதிரி கூட்டு கட்டி அவங்களுக்கு வேண்டிய தேவையில எடுத்துக்குவாங்க. அப்புறம் திரும்பி கட்டி முடிச்சிடுவாங்க. கூட்டு வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களோ அவங்க சேமிப்புக்கு வந்து இப்படி தான் கூட்டு கட்டுவாங்க. ஏன்னா ஒரு வங்கியில் போட்ட பணம் போட்ட பணமாக இருக்கும். இப்போ கூட்டு போட்டு உங்களுக்கு உடனே பணம் வேணும்னா அதை போய் தள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 2 பேருக்கு வேணும்னா அவங்க சொல்லுவாங்க, ஓகே நான் அவ்வளோ தள்ளி எடுத்துக்கிறேன்னா இவ்வளோ காசு கழிச்சிக்கிட்டு ஒரு 1000 வெள்ளி கிடைக்கணும்னா 800 வெள்ளி எடுத்துக்குவாங்க, 600 வெள்ளி எடுத்துக்குவாங்க. யார் குறைவாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கூட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க முழு பணமும் கட்டி ஆகணும். 1000 வெள்ளி கூட்டுனா 1000 வெள்ளி முழுசாக கட்டி ஆகணும். அவங்க எடுத்தது வந்து 400-500 வெள்ளியாக இருக்கலாம். ஏன்னா உடனே அவசரத்துக்கு எடுத்தது. அப்படி தான் கூட்டு கட்டுவாங்க அப்போல்லாம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும், என்னும் எழுத்தும் கண்ணென தகும். இப்படி ஒரு சித்தாந்தத்தோடு வளர்ந்தவர்கள் இந்தியர்கள். அதனால்தான் பள்ளிக்கூடமும் பாடம் நடத்திய ஆசிரியர்களும் இவர்களுக்கு அத்தனை முக்கியம். சம்பவங்கள் வந்து பிரைமரி ஸ்கூல் வந்து வெசில்ஸ் பிரைமரி ஸ்கூல். அதுக்கு பிறகு நான் வந்து நேவல் பேஸ் செகண்டரி ஸ்கூல் போனேன். அந்த நேவல் பேஸ் செகண்டரி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். என் டைமில் தான் there were 13 secondary classes in Naval Base Secondary School. First time 13, and each class had 44 students. நிறைய ஃபேமஸான லாயர்ஸ், ஃபேமஸான ஃபுட்பாலர்ஸ், ஃபேமஸான ரன்னர்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கிய ஆளுமையாக அண்மையில் மறைந்து போன ஆசிரியர் மு. தங்கராசன் சார். தங்கராசன் சாரின் தந்தையிடம்தான் நான் தமிழ் படித்தேன். நான் என்னுடைய ஆங்கில பள்ளிக்கு வந்து எனக்கு தமிழ் கற்பித்து கொடுத்த ஒருவர் அவர். தங்கராசன் சார் மறக்க முடியாத ஒரு ஆளுமை. என் செகண்டரி ஸ்கூல் டீச்சர் வந்து பேர் சரோஜினி, தமிழ் டீச்சர்.
செக் 1லேருந்து செக் 4 வரைக்கும் அவங்க எனக்கு தமிழ் சொல்லிடுவாங்க. அவங்க வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க எம்ஃபசைஸ் பண்ணதில், அவங்க உண்மையாக கற்றுக் கொடுத்ததில் இன்றைக்கி நாங்கள் தமிழ் பேச பழகியிருக்கோம். வீட்லேயும் நாங்கள் நிறைய தமிழ் பேசுவோம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. அவங்க சொன்னாங்க, நான் இருக்கிற வரைக்கும் செக் 4ல் வந்து நீ டெஃபினெட்லியாக GC O லெவலில் நீ பாஸ் ஆகுவேன். அதே மாதிரி நான் GC O லெவலில் தமிழில் பாஸ் ஆகுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி டீச்சரு இன்றைக்கி கிடைக்க மாட்டாங்க. மாயாண்டி ரகு, அந்த கோழியை பார்த்தா அவளுக்கு என்ன ஞாபகம் வருது? கோழியை வெட்டி நெய்யில போட்டு வறுத்து சிக்கன் 65 கிறிஸ்பி சிக்கன். சோத்துப்பான கோழியை பார்த்தா உனக்கு காதல் வரல? கோழியை நான் லவ் பண்ணுமா? இந்த தாத்தாக்கு வந்துச்சுடா, இந்த தாத்தாக்கு வந்துச்சு. 1960ல் இதே சம்பவங்கள இந்த இடத்துல ஒரு பழைய மலாய் கம்பவுண்ட் இருந்துச்சு. அந்த கம்பவுண்ட்ல நடுராத்திரில எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்ப கோழி இப்படி இருக்காது. இந்த கோழியெல்லாம் வத்தல் துத்தலமா இருக்கு. நல்லா பொச 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 பொசன்னு கோழி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும். ஒன்று 5 கிலோ இருக்கும்டா. 5 கிலோ சரி 2 கிலோ இருக்கும். நடுராத்திரில எல்லாரும் நாசி படம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அப்போ தாத்தா யாருக்கும் தெரியாம உள்ள பூந்து கோழி அமுக்கிற மாதிரி ஒரு வெட்ட கோழியை அமைக்கி என்னுடைய சிவகாமிக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா கொடுத்த வேண்டானா? என் தாத்தா ஒரு கோழி திருடன். காதலுக்கு என்ன வேணும் திருடலாண்டா. இது காதல் கோழிடா, அது முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேளு. என்னதான் நடந்துச்சு? அந்த கோழி நடக்கல. என்னுடைய சிவகாமி அந்த கோழியை வெட்டி கூறு போட்டு குழம்பு வச்சு எனக்கு கொடுத்தா அதை ருசிச்சு சாப்பிட்டேன்டா. அதுக்கப்புறம் டூவேட் தான். கோழி வெட்ட கோழி என்ன கொத்தி திங்குது படுபாவே. இதையும் ரீமேக் பண்ணிட்டாங்களா? அது கிடக்கட்டும். அந்த கோழிக்கும் இந்த கோழிக்கும் என்ன சம்பந்தம்? வேல்பாண்டி ரகு, இந்த கோழி தாண்டா என்னோட கோழியோட கொள்ளு பேத்தி. குழம்புல குதிச்ச கோழிக்கு எப்படி பிள்ளை பேர பிள்ளை கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திலாம்? வேல்பாண்டி ரகு, இந்த தாத்தா முரலாண்டா, ஆனா தங்கமான மனசு. அந்த கோழியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய முதல் இரவை முடிக்க விட்டு அதை முட்டை போட்ட பிறகு தாண்டா பிடிச்சேன் இந்த தாத்தா. நம்ம குடும்ப ஹிஸ்டரி ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. இந்த தாத்தாக்கு ஞாபகம் வராம இருக்கிறது நல்லதோ. வந்துட்டேன் தாத்தா. சம்பவாங் நேவல் பேஸ் ஆங்கிலேயர்களால் அழைத்து வரப்பட்டு வேலையில் அமர்த்தப்பட்ட இந்திய வம்சாவளியினர் மொழி வேறுபாட்டை மறந்து சின்ன சின்ன கலாச்சார வித்தியாசங்களை மறந்து பிரித்து சொல்ல முடியாத ஒரு சமூகமாக, குடும்பம் போல பழகிவிட்ட ஒரு கூட்டமாக உருவான இடம் அது. நான் குடியிருந்த வட்டாரத்தில் குடியிருந்தவர்கள் எல்லாருமே நேவல் பேஸில் வேலை செய்தவர்கள். நான் வந்து பிறந்தது நேவல் பேஸில், இந்த ஓல்ட் அட்மிரல்டி குவார்ட்டர்ஸ் சொல்லுவாங்க, அங்கே தான் பிறந்தேன். வீட்டில் தான் பிறந்தேன். இந்த குவார்ட்டர்ஸ் நான் பிளாக் 24ல் ரூம் 2ல் இருந்தேன். ஆனால் ராத்திரி தூங்குற டைமில் கூட வீடை பூட்ட வேண்டாம், கிச்சனை பூட்ட வேண்டாம். ஏன்னா அவ்வளோ க்ளோஸ், எல்லாம் ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியாக இருந்தோம். ஒருத்தருக்கு ஹெல்ப் செஞ்சுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா நேவல் பேஸ் டாக்ல அவர் ஒரு லேண்ட் சர்வேயராக இருந்தார் அண்டர் த பிரிட்டிஷ். அவரை ஆளுங்க கூப்பிட்றதே கிராணி. ஏன்னா அவர் பிரிட்டிஷோடைய ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு வேர் தே ஆர் இன் பொசிஷன். அப்பாவுக்கு அது ஒரு பெரிய ஒரு பெருமை. நாங்கள் இந்த செக்போ ப்ரிலிம் முடிஞ்சவொடனே தி கேவ் அஸ் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் சம்பவம் ஷிப்யார்ட். எல்லோரும் அப்ளை பண்ணிட்டு வெரி ஃபியூ, மேபி லெஸ் தென் 10% தான் went to venture out of சம்பவம். ஒரு நேவல் பேஸ் ஒரு சம்பவம்னு சொன்னால் வெரி க்ளோஸ்லி நீட்டட் ஃபேமிலி மாதிரி இருந்தோம். புண்ணியமூர்த்தி, என் பேரு ரகு, நீங்க வச்ச பேரு. சும்மா புண்ணியமூர்த்தி முனியாண்டி மாயாண்டின்ட்டு இருக்கீங்க. அது கிடக்குதுடா. அது என்ன தெரியுதா? அது மலேசியா ஜோஹபாரு. சின்ன பிள்ளைய கேட்ட கூட தான் தெரியும். இப்ப மலேசியாடா, அப்ப அது அக்கறை. இப்ப அங்க போறதுக்கு பாஸ்போர்ட், கஸ்டம், ஒயிட் கார்டு, டிராபிக் ஜாம் இப்படின்னு பல பிரச்சனைகள். அப்பெல்லாம் படகுக்காரர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், நேரா போய் விட்டுட்டு ரிட்டர்ன்ல கொண்டு வந்துருவான்டா. ரிட்டர்ன்ல கொண்டு வந்துருவான். அவ்வளோலாம் இருந்தும் ஏன் அங்க போகாம இங்கே இருந்துட்டீங்க? போனேன் தாத்தா, போனேன். என்ன நடந்துச்சுன்னா, ஃப்ளாஷ்பேக்லாம் ஒன்றும் தேவையில்ல, நேராக கதைக்கு வாங்க. எங்க காதல் எதிர்த்து சிவகாமியோட அப்பன் நேரா சிவகாமியை பொங்குஸ் பண்ணி ஜேபிக்கு அனுப்பி விட்டான்டா. வந்துச்சு பாரு எனக்கு கோபம். தாத்தா புறப்பட்டேன்டா சிவகாமியை காப்பாத்த. தெரியும் தாத்தா, தெரியும். உங்க வீரப்பட 20 பேரை சேர்த்துக்கிட்டு அங்க போய் அவங்க அப்பாவை தம்சம் பண்ணிருப்பீங்க. இல்லடா, பண்ணிக்குதான்டா கூட்டமா போவோம். நீங்க சிங்கமா? இல்ல, நான் ஈக்கான் திங்கீரி சொந்தமா நீந்தியே போயிட்டேன்.
அங்க நீந்தி போய் பார்த்தா கண்ணீரும் கம்பளமா சிவகாமி நின்றுகிட்டு இருந்தா. கட்டுன புடவையோட வாட உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னேன். மறுவார்த்தை பேசாம என் கூட கள்ள தூணில அவ ஏறி வந்துட்டாடா. அப்புறம் என்ன பாட்டு தான் நில்லா அந்த பாட்டா தேவையில்லை, கதைக்கு வாங்க. சரி, பாதி தூரம் வந்துட்டேன். என் சிவகாமி எப்படி இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு வயசான சுனாமி என் வாழ்க்கையில சூறையாடிடுச்சு. உங்களுக்கே வயசான சுனாமியா? என்னதான் நடந்துச்சு? பின்னாடி இருந்தது சிவகாமி இல்ல, சிவகாமியோடைய பாட்டி. பாட்டியா? என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாண்டா, அந்த இருட்டுல நானும் கூப்பிட்டேன்னு அந்த கூறுகட்ட கிளவி என் பின்னாடியே வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க? பாட்டி கொண்டு போய் இறக்கி விட்டீங்களா? எத்தனை வட்ட மேல கீழே போயிட்டு வர்றது, நடுக்கடல்ல இறக்கி விட்டேன். ஐயோ பாட்டி! ஆனா பயப்படாதடா, பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங். அது பேக் ஸ்ட்ரோக் அடிச்சு அக்கறைக்கு போயிடுச்சு. ஓஹோ, அப்ப சிவகாமியோட நிலைமை டு பி கண்டினியூ. பெரிய கம்பராமாயணம். ஒரே நாளில் எப்படி சொல்வது? இழை இழையாக மேக திரட்டாக நம்மை கடந்து செல்லும் நினைவுகளை எந்த புள்ளியில் கட்டி போட்டுவிட்டு இளைப்பாறுவது? விட்ட இடத்திலிருந்து இந்த ஞாபக பயன்களை எப்படி தொடர்வது? செம்பவாங் வட்டாரத்தை பொறுத்தவரையில் சுருங்கச் சொல்ல இயலாத எத்தனையோ ஞாபகங்கள், கதைகள். இன்று எங்களால் முடிக்க இயலவில்லை. ஆகவே அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்கின்றோம்.